இப்படி பண்றீங்க? சா இல்ல நான் என்ன கேட்கிறேன், நான் இன்னும் பார்க்கல. சாச்சனாவே நல்லா விளையாடுனா, மத்தவன்லாம் என்ன அவன் கட்டிலுக்கு அடியில பதுங்கிட்டானுங்க எல்லாம். முடிஞ்சுச்சு ப்ரோ. எல்லாம் முடிஞ்சுச்சு. ஒரு 5 பேர் ம், இருக்காங்க. சுத்தி சுத்தி ம். அவனுங்களே படுத்து இருக்கானுங்க. ஆச்சனால மாஸ் காட்டுனாங்க தெரியுமா இந்த பிரசாந்த் எப்படி வாரம். இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கேன். யார் தெரியுதுங்களா? யாருங்க? ஃபேன். தருண். பிரதர் ஹை எப்படி இருக்கீங்க? இங்க டைம் பாஸ்ல நீங்க வந்திருக்க. நீங்க இங்க ஆமாமா. வந்துட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. தெரியும், தெரியும். சொல்லுங்க, சொல்லுங்க. சூப்பர். உங்க ஃபேன் என்ன இருக்குன்னு ஒஸ்ட் பிக் பாஸ் இதானா? விஜய் பிரசாந்த் டிவி ப்ரோ க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ பிரசாந்த் டவுட்டே வேண்டாம். 100% வொர்ஸ்ட் ஷோ, வொர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ். பொங்கலுக்கு விஜய் டிவி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்ப? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நடக்காது. திருப்பி பிபி 2 வாரம் வந்துரும். எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்றா சொல்றாங்க. ஓ அது தெரியுமா இது உங்களுக்கு வேற. பிக் பாஸ்ல? 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யாரு? ஷோ புரொடியூசர், எடிட்டர்ல உள்ள வர போறாங்களா கண்டஸ்டன்ட்டா? இங்கேயே கம்ப்யூட்டர் வச்சுட்டு அவனுங்களே எடிட் பண்றானுங்களா? இதாம்மா உன் ஃபுட்டேஜ். இப்படி பண்ணு. ஓகே. போடுவோம் அப்படின்ட்டு. நீ சொன்னது கரெக்ட் தான். அவங்க கரெக்ட்டா பிரியாவா யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதுல வந்து என்னன்னா, ஒரு ஹீரோ ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் வரும். இவன் நல்லா பண்றான்டா அப்படின்னு ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த நரேஷன் அது பில்ட் ஆயிட்டே போகும். ஒரு ஒரு மாரி ஒருத்தர் எமர்ஜ் ஆவாங்க எப்பவுமே. இவங்க சூப்பரா பண்றாங்க அப்படின்ட்டு. இதுல யாருமே எமர்ஜ் ஆவலங்கிறது தான் பிரச்சனை. அது உண்மதான். ஏன்னா, நல்லா ஆரம்பத்துல பார்க்குறப்ப ஜாக்லின் மோசம்னு நெனச்சேன். அப்புறம் ஜாக்லின் நல்லா இருந்தாங்கன்னு நெனச்சேன். ஒரு பாயிண்ட்ல சௌந்தர்யா நல்லா இருக்குன்னு இவனுங்க எல்லாம் வந்து ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சுட்டு இருந்தானுங்க. அப்புறம் ஒரு 3 வாரமா சௌந்தர்யாவ போட்டு பொளந்துட்டு இருந்தானுங்க. எதுக்குன்னே தெரியல. இப்படி ஒ ஒரு மாரி வந்து எப்படி சொல்றது? ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்குது. ஸோ திடீர்னு ஒருத்தருக்கு சப்போர்ட் வருது. திடீர்னு ஒருத்தருக்கு காணாம போகுது. அ தெரியலைங்க. ஒரு மாரி டிஸார்கனைஸ்டா இருக்கு. ஒரு ஒரு ஏன்னா எப்பவுமே நம்ம ட்விட்டர் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும், யாராவது ஒருத்தர் ஃபார்ம் ஆனாங்கன்னா, ஏதோ ஒரு வழியில நீங்க அவங்கள பத்தி ட்வீட்ஸ் நெறைய பார்த்துருவோம். ஒருத்தர் ஒரு பர்ட்டிகுலர் போன சீசன்லாம் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த அசீம் இவங்கலாம் அப்படியே அப்படியே அந்த அந்த பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அசீம், அசீம், அசீம் அது நெறையா அவங்க தான விளையாண்டாங்க. நான் வேற தப்பா சொல்ல போறேன். ஸோ, ஆ இந்த இதுல அப்படி இல்லவே இல்ல. அப்படி அப்படி இல்ல. எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்காங்க. ஆக்சுவலா பிரச்சனை என்ன தெரியுங்களா? அதான் பிரச்சனை. அவன் அவன் என்னன்னா ஆக்டிங் போடுறதுலயே இருக்கான். எவனுமே வந்து கேம் விளையாடணும், ஜாலியா ஃபன் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். அந்த மீட்டர்ல எவனுமே இல்ல. நீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து என்னது அல்லு அர்ஜுன் இல்ல. விஜய் தேவரகொண்டா அப்படின்னு நெனச்சுட்டு, பழைய குண்டா மாரி ஓரத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு ப்ரோ இருக்கானுங்க. நீங்க சவுத்ல சொல்லுங்கிறீங்க. பிரசாந்த், ஒருத்தன் உள்ள நீங்க வேற ஷாருக் கான் ஷாருக்கானே லெவலுக்கு சொல்லுங்கிறாங்க. போயிட்டான். எங்க பிரசாந்த், ரொமான்டிக் லுக் கூட ஷாருக்கான் சொல்லுங்கண்ணா பிரசாந்த். மேட்டுக்குடியில கவுண்டம் பண்ணிட்டு கேட்பாங்களே. எங்க காலிங் எங்க ஒரு ரொமான்டிக் குக் அப்படின்னு அந்த மாரி அவன மட்டும் நான் இப்ப சில கிளிப்ஸ் மட்டும் பார்த்தேன். என்னால தாங்கவே முடியல. ஓ நோ! அப்படிங்கிற மாரி அந்த ரேஞ்சுல ஒரு பண்ணிட்டு இருக்கா பயப்புள்ள. இல்ல நான் என் எப்பவுமே லைவ் பார்ப்பேன். இவங்க ப்ரோ. ரொமான்ஸ் மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ இரிட்டேட் பண்றாங்க அவங்க. பிரசாந்த், அந்த பையன் ஒழுங்கா பாக்கியலட்சுமி நடத்தையே வச்சிருக்கலாம். தேவையில்லாம இதுல வந்து பேரை கத்துக்கிறான். இல்ல நெறைய பேத்துக்கு பேரு டம்மி தான் ஆகப்போகுது. இப்ப இந்த சாச்சனாலாம் இந்த மகாராஜால நடிச்சது ரூ. 150,00,00,000 ஏதோ பண்ண போகுது அது படம். நல்ல பேரு. பேசாம இந்த மாரி வீட்ல இருந்ததுன்னா, அடுத்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். இப்படி சீரியல் வில்லியா தான் கூப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். "சாச்சனா, நீ இப்படி வர்றீங்க, கத்தி எடுக்குறீங்க, சச்சக்குன்னு ஊத்துறீங்க" அப்படின்ட்டு. ஏன்னா, அந்த மீட்டர்ல தான் இந்த மாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ப்ரோ ஒரு ஒரு இன்னைக்கு ராணவன்னு ஒருத்தர் இருக்காரு உள்ள. ப்ரோ நீங்க ஜெகன் மோகினி படம் பார்த்திருக்கீங்களா பிரசாந்த் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அந்த அடுப்புல கால வச்சுட்டு இருக்கும்ல அதானே? எனக்கு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அதுதான் அடிக்கடி ஞாபகம் வருது. அதுவும் இந்த ஏஞ்சல்ஸ் டீமன் ஏங்க டாஸ்க் பார்த்ததுல இருந்து எனக்கு அதே தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஜெகன் ஆரன் ப்ரோ மனசாட்சி இல்லாமலாம் பேசாதீங்க. சரி. மனசு முத்துக்குமரன் இப்ப என்ன மீட்டர்ல இருக்காரு? பாசிட்டிவா, நெகட்டிவா என்ன மீட்டர்ல இருக்கிறாரு? மீட்டர்லே இல்ல ப்ரோ அவரு. வீட்டுல இல்ல அவரு. நியூட்ரல் அவன ஒரு ஏதோ நாள்லயே காட்ட மாட்றாங்க 3 வாரமா. அவன எங்க ஒளிச்சு வச்சுட்டானுங்களா பாத்ரூம் பக்கத்துல? என்ன ப்ரோ பண்றானே தெரியல. இல்ல இப்ப அவர் என்ன சேனல் ஒழிச்சு வைக்கதோ இல்லையா ப்ரோ, அவர் 3.5 வீக்ஸா ஒண்ணுமே பண்ணல. ஏதாவது இல்ல பண்ணா அவர் என்னாச்சு சந்தோஷம். அப்படின்னா, அவர் ஒரு மாதிரி பீக்ல இருந்தாரு. அப்புறம் ம். திடீர்னு என்னாச்சு, நிறைய பேர் மீம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய பேர் சாங் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. திடீர்னு இப்போ ம். அமைதியா இருக்கும், ஒண்ணுமே அவர்ட்ட இருந்து கண்டென்ட் வரல. இப்ப இவனை வச்சு நம்ம என்னத்த சாங் போடுறோம்னு சொல்லிட்டு யாரு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு சாங் போட ஆரம்பிச்சாங்க. ஓ! மேபி லைக் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்துருச்சு சரியா? வேற யார் என்ன கண்டென்ட் போட்டாலும் அவங்க ஆர்ட் ஆயிடுறாங்க. இவர் ஆர்டிஸ்ட் ஆயிடுறாரு. அத போட்டு இப்ப மறுபடியும் அதே தான் உருட்டிட்டு இருக்காங்க. ஓஹோ! 3 வாரமா அதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஓஹோ! பிரசாந்த் ம். ஆனா ஓட்டு லீடிங் முத்து தான்.
ஓட்டு லீடிங் மட்டும் தான். இதுதான் ஆனா உண்மையா சொல்றேங்க. இதுல வந்து கோப்பு கொடுக்க வேண்டியது இந்த ஷோவ எடிட் பண்றானுங்கல்ல அவனுங்களுக்கு தாங்க. இத நம்மனால 1 மணி நேரம் பார்க்கறதுக்கே இந்த முக்கு முக்குது. 24/7 லைவ்ல அத்தனை கேமராவையும் ஒருத்தன் பார்த்து எடிட் பண்றான்னா, அவனோட பொறுமைய யோசிச்சு பாருங்களேன். வெறுத்துருவான்ல. இல்ல லவ் பிரசாந்த் சீன் ப்ரோ. இந்த சீசன் தான் ம். ரொம்ப மோசமா எடிட் பண்ணியிருக்காங்க. 1 ஹவர் எபிசோட்ல வந்து நல்ல கன்டென்ட் எதுவுமே 1 ஹவர் எபிசோட்ல காமிக்கவே மாட்றாங்க. ஓகே, ஓகே. இல்ல எவனுமே நம்மள மாரியே எவனும் ஷோவே பார்க்கறதில்ல போல விக்னேஸ்வரி. வெட்டி போடு, அப்படியே போடு. என்ன கூட அவ் கேட்டுருவாங்க இல்ல நம்ம ஒரு ஓவரா இல்ல இருக்குன்ட்டு. 11 மணிக்கு எந்திரிக்கிறானுங்களாம். ஒரு 2 மணி வரைக்கும் பார்க்குறானுங்க. சரி இந்த 3 மணி நேரத்துல கன்டென்ட்ட போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விட்டுறானுங்கம்மா. நீங்க அதுக்குதான் ஹோஸ்ட்டுக்குமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. நீங்க 1 ஹவர் கண்டென்ட்டே ஹோஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா, பத்தி இப்ப ஆக்டிவிட்டி நடக்குது. ஈவினிங்ல ஒரு டாஸ்க் முடியுது அப்படின்னா, அது ம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க்க பத்தி கொஞ்ச நேரம் பேசுறாங்க. ஓகே. சரி, இது ஒரு 5:30, 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த டைம் போடுவாங்கல்ல. நேரம் இரவு ம், 8 மணி, ம், 10 ம், அது ம். ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிருதுன்னா, நைட் 10:30க்கு 11 மணிக்கு போயிருது. இன் பிட்வீன்ல அவங்ககிட்ட இருந்து ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. 11 ஓகே. மணிக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ஷாருக் கான் வந்து அங்க தடவிக்கிட்டு இருக்காரு. தடவி குடுத்துக்கிட்டு இருக்காரு. "ஒண்ணும் இல்லம்மா, அழாதம்மா" அப்படின்னு. சோ இந்த மாரி தான் நடக்குது அங்க. லோக்கல் ஷாருக்கானேவா அவரு? ம். அதான் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. என்னன்னா பார்த்துருந்தேன். பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நான் வந்து பல இதா இருக்கு. என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. வெளியில பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வந்தோனே வந்து லைனா கால் ஷீட் இருக்குது. கமிட் பண்ணணும், சைன் பண்ணணும் அப்படின்னு சிவாஜி, ரஜினி மாரி பேசிட்டு இருந்தாப்படி தலைவரு. இல்ல ஒரு பிக் அனௌன்ஸ்மென்ட் வருதாங்க. அத சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப வெளில போனோனே ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. என்னன்ட்டு, ரீசென்ட் நான் இனிமேல் போய் எதுவுமே நடிக்கிறது இல்ல, டிவி விட்டு போறேன்னா. இல்லங்க. இது ஜாக்லின் கூட கம்பேர் பண்ணும்போது அது வேற சரியா? வெளில உட்காந்துக்கிட்டு, ம். ஜாக்லின் வந்து 3 இயர்ஸா அவங்க வந்து பெருசா எதுவுமே பண்ணல. ஷி வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்ல நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பட் நவ் இப்ப நான் வந்து ட்ரெண்ட்ல இருக்கேங்க. இப்ப வெளில போனா ஒரு பெரிய இது இருக்கு. ட்ரெண்டிங் அனௌன்ஸ்மென்ட் வருது ஸ்டார். அப்டின்னாரு. ஆ. அப்டின்னாரு. சரி அப்படி ஓகே. இல்ல நான் ப்ரோ. இவ்வளவு என்ன ப்ரோ? சொல்லல. ஒழுங்காவது சொல்லுங்க. இருங்க. அலன் கரெக்ட்டா சொல்லுவான். அலன் சொல்லுங்க நீ அலன். சொல்லு கமான். நண்பா. மச்சான் நல்லா ட்ரெண்டிங் ஃபெலோ மச்சான். அவ வந்து நான் கேபிஒய் எல்லாம் போயிட்டு வந்துக்கிறேன். அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷோ பண்ணிருக்கா. அதாவது என் டார்கெட்ட வந்து எனக்கு தெரியும் நான் யாருன்னு. என்னோட ரிசல்ட் எனக்கு தெரியும். அப்படின்றான் ப்ரோ. தெரியும்டா. எனக்கு 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 அப்படியே ரத்தம் கொதிக்குது. நான் வந்து இவன புடிச்சு அது கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா ஷாருக் கான் மாரி இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணுன்றான். நான் டேய் என்னடா பேசுற நீ? இதுல இன்னொன்னு ஷாருக்கான் மாரி? இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணா? என்னது? ஓ! என்னதா என்ன ஒண்ணா? லவ்ஸ் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ். இவனுக்கா? ஆ. எதுக்கு? இவனுக்கு தான். எதுக்காம்மா? ஆ, சேவக்கட்டையில போடுறக்கா? அ அ அந்த கொடுமை தாங்க முடியல இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வந்தா, ம். தர்ஷிகா வெட்கப்படுறத காட்டுறாங்க. வெட்கப்படுறத நானும் வந்து கண்றாவே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம். இதுல வந்து எனக்கு தர்ஷிகா சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கிரஷ் மாரியும் இருக்கு. ஆனா அது அது வேற மாரி போயிடுமோன்னு தோணுது. லவ் ஆயிடுமோன்னு ஒரு மாரி இருக்கு. லைட்டா பைத்தியம் மாரி இருந்தாலும் அப்படின்னு இருக்குமா? சொல்றாங்க. மருந்த குடின்னு. அதுக்கு அவன் பதில் தான் ப்ரோ. அவன் ம். கான்ஃபிடன்ஸ ஹைலைட். பாருங்க. இருங்க. இப்போ மட்டும் நீ லவ் பண்ணலன்னு சொல்லவா போற? அப்படின்றான் ப்ரோ. அதுக்கு அந்த பொண்ணு வெட்கப்பட்டு சிரிக்குது ப்ரோ. செத்துட்டேன் நான். அங்கேயே செத்துட்டேன். அப்படியே டமால்னு எதுக்குடா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. விஜய் டிவி ஸ்பான்சர் அதை பாட்டு "செர்றா ஷோ முடிஞ்சுது" அப்படின்ட்டு எல்லாம் விட்டுட்டு போயிருப்பானுன்னு எனக்கு. இந்த எலக்ஷன் தோத்தா மத்தியானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி ஆஃபீஸ்ல இருந்தெல்லாம் வெளியில போவானுங்கல்ல, அந்த மாரி வந்து "முடிஞ்சுதுடா ஷோ" அப்படின்ட்டு எல்லாம் வெளில போயிட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து எடிட் பண்றத நிறுத்திட்டானுங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு கொடுமை ப்ரோ. ஆக்சுவலா ஆ. வொர்த்தே நல்ல சாட்டர்டே எபிசோட் அப்படிதான் இருந்துச்சு. எடிட் பண்றத நிப்பாட்டிட்டு அப்படியே போட்டுட்ட மாரி தான் இருந்துச்சு. இவங்க இருக்காங்க. அதாங்க எடிட்டர் 2 1/4 மணி நேரம் போகுது சரியா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பதான்டா முடிப்ப நீன்ற மாரி இருந்துச்சு எனக்கு அது. ஸ்பீக்கர் ஷஃபில் பண்ணலாம். ஸோ ஸ்பீக்கர் நல்லா பேசிட்டீங்கன்னா லிசனர் போயிடுங்க. ஸ்பீக்கர் Yeah, நெறைய I think நான் ரெக்வெஸ்ட் பேசி கேட்குது. முடிச்சுட்டேன். ஆமா. நான் பிரியா லிசனிங் பேசிட்டு போயிடுறேன். ஓகே. நான் வரேன். அவங்க Yeah. யாராவது ஒருத்தர் இல்ல, நல்லா இல்ல. பேச விடுங்க. நீங்க இருங்க பிரசாந்த் ப்ரோ. நீங்க இப்ப தானே ப்ரோ இல்ல வந்தீங்க. பிரசாந்த் இப்பதான் ப்ரோ நெறைய நீங்க கேள்வி இருங்க. கேட்க நான் வேண்டியிருக்கு. பேசிட்டேன். நான் கீழ பேசு. போறேன். இந்த பே ஒரு ஓகேம்மா. பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம எல்லாரும் தான் விஷால் தர்ஷிகாவ வந்து புடிக்கலன்னு அடிக்கிறோம். நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா இந்த விஷிகான்னு சொல்லிட்டு ஷிப் பண்ணி அதுவும் நம்மளோட 90ஸோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் எடுத்து எடிட்ஸ்ல போட்டு அதெல்லாம் பார்த்து எனக்கு ரத்த கண்ணீர் வராத லெவலுக்கு இருக்கு. விஷிகாவா? அது என்ன ஆமா பேரே ஒரு விஷிகா மாரியா இருக்கு. அப்படின்னு ஷிப் ப்ரோ பண்ணிருக்காங்க. விஷால் ஓ! விஷால் தர்ஷிகா என்ன ப்ரோ அப்கிரேட் ஆகும் ப்ரோ. ஏங்க எனக்கு ஏதோ கெட்ட வார்த்தை மாரி இருக்குது. ஏதோ ஒரு மாரி அசிங்கமான வார்த்தை மாரி கேட்டுச்சுங்க. விஷிகான்னு யார்ரா அது? விஷிகான்னு ஒரு பொண்ணு இவனுங்கள பத்தி போடுதான்னு. ஓஹோ!
ஓ அந்த மாதிரி இப்படி பயங்கரமா ட்ரெண்ட். அதுவும் அதுக்கு வந்து எவ்வளவோ 100K வியூஸோ எல்லாம் இருந்தது அந்த 2-3 ரீல்ஸ்க்கு. ஸோ அதையும் கொண்டாடுற ஆடியன்ஸ் இருக்காங்க போல. அதனால தான் எடிட்டர் வர வழியே இல்லாம அவரும் அழுதுட்டே அந்த கண்டென்ட்டை போட்டு விட்டுறாரு போல. கண்ணை மூடிட்டு எடிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த கருமத்தெல்லாம் கண்ணை திறந்து பார்க்க கூடாதுன்ட்டு கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு எடிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நேத்து 20 நிமிஷங்க அவங்க 2 பேர் பேசுறது மட்டும் 1 ஹவர்ல போடுறான். மனசாட்சியே இல்லாம. என்ன பேசியிருக்காங்க அப்படி? அவங்க 2 பேரும் அந்த லவ் கண்டென்ட் கிரிஞ்சு கண்டென்ட்ட 20 நிமிஷம் போடுறான். எபிசோட் ஸ்டார்ட் ஆகி 20 நிமிஷம் வரைக்கும் அந்த கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நீ இட்லி சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா, நீ இட்லி மட்டும் சாப்பிடாமா சட்னியை தொட்டுன்னு சாப்பிடுமா அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஏண்டா வெறும் இட்லி எவன்டா திப்பா மூதேவி. நீ பொங்கல் சாப்பிடும்போது சட்னி தொட்டு அதுல இன்னொன்னு சாப்பிடுமா இவன் வந்து ஓ அந்த ஒரு இது இல்லைங்க, ஒரு தெலுங்கு படத்துல அண்ணன் உண்டாவா உண்டாவா அப்படின்ட்டே இருப்பான். எப்பவுமே பாத்தீங்கன்னா சோறுங்கிறதே தான் கேட்டுப்பான் கடைசி வரைக்கும். ஆனாங்க இவனுங்க இல்லங்க இது ஒரு ப்ரோ இன்னொரு டைலாக் சொன்னா டக்கு டக்கு ஞாபகம் வருது. இருங்க என்ன சொன்னா, இந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்றான் ப்ரோ அவன். இந்த நாய்க்கு யாரு கண்ணை திருப்புறா, யாரு சொல்றா இவனை? அதாவது இன்னொன்னு விஜய் பட டைலாக்கா பேசினாரு படத்துல. அவன் ஒரு பக்கம்னா இப்ப ஆக்சுவலா அவன் ஊட்டிட்டு இருக்கான். யாருக்கு? சவுண்டுக்கு ஊட்டிட்டு இருக்கான் விஷால். ஓகேவா? ஓ ஊட்டுறாரு. ஊட்லினா நம்ம சாப்பிட மாட்டாங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும். அது இல்ல ப்ரோ, இங்க ஊட்டுறத பார்த்து கடுப்பாய் தர்ஷிகா குடு 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 ஓடி வந்து அவனுக்கு ஊட்டி விடுறான். இது 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 கட் ஆயிட்டு இந்த பக்கம் திரும்பினா இன்னொருத்தர் இருக்கான் அந்த வீட்டுல, அருண் பிரசாத்னு சொல்லி ஒருத்தன். அப்பா ப்ரோ வந்துட்டு அந்த சர்க்கார் படத்துல தளபதி அப்படி கையை 2 கையும் அப்படி வச்சுட்டு ஒரு டைலாக் பஸ் வரல, என் கூட வாங்க அப்படி யாரு ஓட்டு போறா அந்த மாதிரிலாம் பேசினு இருக்கான். அப்புறம் உள்ள மென்டல் ஆயிட்டானுங்களோ. இது குளிர் ஜாஸ்தியாவே இது இந்த பெங்கல் புயல் கீழ் ஏதாவது ரொம்ப பேஞ்சிருச்சா மலைகளாங்க இவிபி வில்லியம் சிட்டில முடியல. ஆக்சுவலா 24/7 நான் பாக்குறதுக்கு காரணமே யாராவது வந்து என் தள்ள அரைச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். 24/7 பாக்குறது முடியல. அவ்வளோ வெறுப்பேத்துறானுங்க. என்னைய சொல்ற நீ? ஃபுல்லா தளபதி மேனரிசம்ஸ் தான், ஒண்ணு விடாம. ஓ இவனுக்கு பண்ணி இவனுக்கு வந்து இடம் பிடிக்கிறானுங்க. இதை பார்த்துட்டு பாத்தியா ஒரு எங்க அண்ணன் தளபதி மாதிரியே பண்ணாரு அப்படின்ட்டு வெளில வந்தா எனக்கு தெரிஞ்சு புடிச்சு கட்டி வச்சு விஜய் ஃபேன்ஸ் 4 உதவும் இது பண்ணி நீங்க வார் நீ என்ன வேணா பண்ணு எங்க அண்ணன் மாதிரி பண்ண மகனே பொழந்துட்டுருன்ட்டு 2 அடி அடிச்சு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் வெளில. இல்ல அது ஏற்கனவே போன தடவை ஒருத்தர் ட்ரை பண்ணி அடி வாங்கி தான் போனாரு. இப்போ திருப்பி இந்த தடவை ட்ரை பண்ணாங்கன்னா அதுதான் நடக்கும். இல்ல அவன் நான் என்ன கேக்குறேன், எவனா ஒருத்தனாவது அவனா உண்மையா இருக்கானுங்களா? இல்ல ப்ரோ அந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க ப்ரோ. அப்படி ப்ரோ யாரோ பேச வந்தாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, நிமேஷ் பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க நிமேஷ். ஹே நிமேஷ். ரொம்ப நாளாச்சுன்னா ஒரு மாசம் கேப் ஆகி போச்சு. ஆமா நிமேஷ், என்ன மேட்டர்னா அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் அவரு கூட ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு இருந்தேன். ஸோ அப்பப்போ ஏதாவது ஒரு படம் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அப்படி இருந்துச்சு. நீங்க இடையில வந்து ஒரு ஹாஸ்டல் ஐயப்பன் அவங்களா இருந்தாங்கல்ல? ஆமா ஆமா. நான் பேசின வெளியே தள்ளி இது பண்ணிட்டாங்க. விடுங்க, அவனுங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க லூசுங்க. ப்ரோ ஸ்பேஸ்ல இருந்து வெளில தரல மாட்டதோ விக்னேஷ் சூரிய நிறைய பேர் எனக்கு கிக் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? இல்ல ஏன்னா நான் பிரசாந்த் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கும்போது ஆரம்பிக்கும் போதுல இருந்தா கூடயே வந்துகிட்டு இருந்தேன். இல்ல அது ஏங்க அது நிமேஷ் ப்ரோ அது விடுங்க, நாம ஸ்பேஸ் போடுவோம் விடுங்க. நான் வேற ஒரு இன்டராக்ஷன் ரெடி பண்றேன். நான் டெய்லியோ 2 நாளைக்கு ஒரு தடவை பண்றேன். அந்த மனசுதான் ப்ரோ தெய்வம். இந்த மாதிரி தான் வந்து பிபிஎல் விளையாடின்னு இருக்காங்க எல்லாரும். தயவு செய்து நிறுத்துமா அப்படின்றாங்க. சாவடிறானுங்க அவனுங்க பண்றாங்கன்னா வெளில வந்தா நீங்களே இதான் பண்றீங்க. சரி எங்க அண்ணன் ரஞ்சித் என்ன பண்றாரு? தோசை சுடுறாரா இட்லி சுடுறாரா? அவருதான் வந்து ஜாக்லின சம்பவம் பண்ணாரு. அப்படியா? கேப்டன் ஆயிட்டாரு. ஜாக் என்னதான் பண்ணுது? அவங்க நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து ஒரு பிளே பண்ணாங்க, கழுத்துல இருந்து வாங்கிக்கினாங்க புளிர். ஓ இல்ல ஜெஃப்ரி என்ன சத்யா மாதிரி அப்பப்போ சட்டை கழட்டி சுத்திட்டு இருக்கிறான். தம்பி எப்பவுமே சட்டை இல்லாம தான் சுத்திட்டு இருப்பாரு. இல்ல ஈவினிங் ஆனா தம்பி கொஞ்சம் சில்லா தான் இருப்பாரு. அவர்
கொஞ்சம் கிளு இல்ல பயிர்வாரா? அவன் கிலுகிலுப்பு நல்லா இல்ல இருந்த ப்ரோ. பையன் ஒரு ஆ. மாதிரி ஆயிட்டான். ஒரு மாதிரி என்ன ஆயிட்டான்? பைத்தியம் ஆயிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆமா இந்த கேங் கூட சேர்ந்தவன ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆக்சுவலா இல்ல 2 நான் நாளா அதான் பாக்குற தெரியல. சில நடவடிக்கை எல்லாம் பார்த்தேன், கிளிப்பிங்ஸ் எல்லாம். ஒரு இல்ல நேத்து ஒண்ணு பேசினா ஒரு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இப்ப முடிஞ்ச தோறதா பார்க்கலாம் சொல்லிட்டு முத்துக்குமார் கிட்ட ஒரு மாதிரி ஸ்டைல் ஏதோ சொன்னான். ஆக்சுவலா நல்லா ஒரு மாதிரி ஆயிட்டான். இல்லங்க அவனுக்கு அவன் எதுக்கு வந்தானே மறந்துருச்சா அவனுக்கு? இல்ல ப்ரோ, இதெல்லாம் இவரு சும்மா ஏதோ சொல்றாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. இல்ல அது ஒரு சின்ன ஹீட் ஆஃப் த நீங்க மூமெண்ட் பாக்க நடந்து நினைக்கிறேன் அந்த அவன் பண்ணான் ஹீரோ மூவ்மெண்ட் பண்ணுவான். ஆக்சுவலா என்ன பண்ணுவான்னா முத்துக்குமார் தொட வரும்போது முடிஞ்சிச்சு, அவன் டென்ஷன் ஆகி இது ஆயிட்டான். ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு இப்ப ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டதுக்கு அப்புறம் கேம்ல இருந்து இல்லன்ற மாதிரி இப்ப தொடு ப்ரோ நீங்க பாக்கலாம். டாஸ்க்ல சொல்றீங்களா? ஆமா அந்த பண்ணதே எப்படி பண்ணுவான், அது பண்ணிட்டு வேற பக்கத்துல இருந்து சத்யா வேற சிரிப்பான். அதுக்கு முன்னாடில நிறைய இருக்கு ப்ரோ, அதெல்லாம் சேர்த்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அவனை 138 தோப்புக்காரனை போட வைப்பாங்க. பாருங்களேன், யாருக்கனே அவ்வளவு கால் வெளியில இருக்கிறவன் வெளில அப்பதான் போறான், சத்யா கூட வெளில போறான். வெளில போகும்போது முத்து டக்குன்னு அவனை புடிச்சு நிறுத்தி நான் சொல்ல எப்படி போறான்னு போனோடனே யாரா இருந்தாலும் கோவம் தான் வரும். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் பாருங்களேன், 1 மணி நேரம் கழிச்சு இருக்கும். நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா மேபி நான் லைவ்ல நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு தோத்ததுக்கு அப்புறம் தான் அழுவ ஆரம்பிச்சான். ஆக்சுவலா இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடியே பிரச்சனை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 50 தோப்புக்காரன் நீங்க இப்போ நீங்க போட்டுட்டு உங்களால நிக்க முடியுதான்னு பாருங்க. போட முடியாது, நான் ஓப்பனா சொல்லிட்டேன், போட முடியாதுங்க. எனக்கு வந்து 40 மேல வயசு ஆகுது, போட முடியாது. அதுதான் 138 போட்டிருக்கான் ப்ரோ. ஐயோ நான் சொல்றேன் கேளுங்க, கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த பையன் தோப்பாரம் போட்டுட்டு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிருக்கும். அவன் வந்து எப்படின்னா அவன் நிலையை குறைஞ்சிட்டு கேமை விட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள போய் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணன்னு தெரியாம எனக்கு நான் தோப்புக்கான போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுதான் வலிக்கும், அதை விடுங்க. ஆனா சரி டாஸ்கே அவங்கள வந்து இது பண்றதுதான், அதனால அதை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை கைட்டு சொன்னது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா அவன் அந்த ஆட்டிடியூடே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ வழியில இருக்கிறோம் அப்படிதான் ப்ரோ பண்ணுவான். அவனாவது 138 தோப்புக்காரன் போட வச்சா காது மேல அவன் தூக்கி போட்டு மறுபடியும் உள்ள போனான், உள்ள திருப்பி சட்டையை மாட்டி உள்ள போனான். அதுக்குள்ள ஜாக்லின் பிடிச்சி உட்கார வச்சாங்க. அதை விடுங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த ராணுவம் எப்படி விளையாடுறா? அப்படி ராணுவ விளையாடல, சூப்பரா ஆடுறாங்க. இல்ல எப்படி ஆள் கேரக்டர் ஏதாவது இருந்தா சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச பையன் தான். தயவு செய்து அந்த சகவாசத்தை அதோட விட்டுருங்க, வெள்ளையாத்தே சொல்றாதீங்க. அப்படியா? அவ்வளவு மோசம் விளையாடுறானா? ஆலன் ப்ரோ இந்த மேல இருக்க கிளிப்ப ஃபுல்லா பாத்தீங்களா? எனக்கு இவன் அரைகுறையா போட்டிருக்கான், எனக்கு சரியா புரியல அது. ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குதுங்க ப்ரோ. ராணுவ அவனை பத்தி தயவு செய்து பேசி அவனை வந்துட்டு பெரிய ஆள் ஆக்கவே ஆக்காதீங்க ப்ரோ. என்னங்க பாஞ்சு வர்றீங்க ப்ரோ? அவன் இப்போ ஒரு லைவ்ல போட்டதை வந்துட்டு இந்த விஜய் டிவி வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க. அவன் வந்து பெரிய ஹீரோ ஆட்டம் வந்து போய் பேசும்போது அவனுங்க கிளவுன் விக்க மாட்டி விட்டு அமிச்சிட்டானுங்க. அவனுக்கு ஃபுல் தாக்கி பழைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து தாக்கி அவனை சைலண்ட் ஆக்கி சாரி கேட்டு அவன் அழுகாத குறையா ஓடிட்டான் ப்ரோ. அது மட்டும் இல்ல, அந்த இது நடந்ததுல அது பேர் என்ன, வர்ஷினி இருக்கும்போது வர்ஷினி கிட்ட கெட்ட வார்த்தைலாம் நிறைய பேசியிருக்கா போல. அதுல அது எல்லாம் எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணல. வர்ஷினி வந்து அத அவங்க லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ப்ரோ, புட்டு வச்சாச்சுக்க. ஏன் கெட்ட வார்த்தை பேசுறான்? என்ன பிரச்சனை? அவரு ஜாலியாவே பேசுவார் போல. அது நான் கூட ஒரு லைஃப்லங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடம் அது. நான் இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெத்தா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 4-5 வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நாம அது பண்ற வரைக்கும் நம்ம ஆள் நெகட்டிவான ஃப்ரேம்லயே தான் இருப்பாங்க. நம்ம அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, அது எந்த வகையிலுமே நமக்கு ரெஸ்பெக்ட தேடி தராது. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அது நம்ம உடம்புக்கு நல்லது தெரியுது. ஏன் இது இவ்வளோ பெரிய பப்ளிக் ஷோ, அது அந்த ஃபீலிங் இல்லையா அவனுக்கு? இது இவ்வளவு பேர்த்துக்கு போய் சேருது. அந்த
அது அந்த கான்ஷியஸ் நான் என்ன சொல்றேன், ஓகே பிரைவேட்ல பேசுறது கூட ஓகே. அவ்வளோ கேமராஸ் இருக்கு, அந்த கான்ஷியஸ்னஸ் கூட இல்லைங்களா? இல்ல நான் ஸோ நினைக்கிறேன் அவனுக்கு அந்த அவர் கான்சியஸ்னஸ் பண்ணும்போது நினைக்கிறேன் சரி நமக்கு இது ஃபயர் விடுவாங்க, நம்ம வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு ஃபயர் ஓ விடுவாங்க. நாம பெரிய ரவுடியா தெரியும்னு நினைச்சிட்டாரு அவரு. கரெக்ட் ப்ரோ. தன்னை ரவுடியாக உணர்கிறாங்கிற மொமெண்ட்ல தான் அவர் வந்து ஆனா நினைச்சிட்டு அப்படி இருக்கிறாரு. எவன் செஞ்சாலும் அவனை செஞ்சு ஓரமா குறைச்சிருவாங்க. யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு உங்களுக்கு ஒரு புரியாதுங்க. அந்த வீட்ல வந்து நான் பெருசு நான் சின்னதெல்லாம் ஒருத்தனுமே கிடையாது. எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் அவ்வளவுதானே. சேர்ந்து விளையாடுறது தானே ஃபன்னு. ஏங்க இவனுக்கு சேர்ந்து எந்த ஃபன்னுமே பண்ண மாட்டானுங்க. ஒரு பாட்டு பாட மாட்றானுங்க, ஒரு கதை சொல்ல மாட்றானுங்க, ஒரு ஃபன்னா குரூப்பா உட்காந்துட்டு இன்னொருத்தரை கலாய்க்க மாட்றானுங்க. ஐ மீன் இன் அ பாசிட்டிவ் வே. ஒரு யூ சர்டிஃபைடா ஜாலியா கலாய்ச்சிட்டு ஏங்க எதுவுமே பண்ண மாட்றானுங்க. அதெல்லாம் ஷோல வர்றது இல்ல ஆக்சுவலி 24/7 அப்பப்ப நடக்கிறது. வர்றது இல்ல 24 ஹவர்ஸ்ல வந்து இந்த கோவா கேங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்ல காட்ட எல்லாரும் மாட்டாங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஷோல ஒன்னும் வர்றது இல்ல. ஷோல இருக்கிறதுலயே மோசமான கண்டென்ட் மட்டும் போடணும்னு பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அலன் ப்ரோ, அப்படி இல்ல. இவனுங்க பண்ற ஜோக் எல்லாம் வந்து அந்த குவாலிட்டியில் இருக்குதாட்டு இருக்குது. நான் அதை காட்டி தான் இன்னும் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் சீரியஸா. ஏன்னா இப்ப நான் இந்த 3rd சீசன் வந்து அப்போ பார்த்துட்டு இருக்கிறேங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம். ஏங்க ஒரு படம் மாதிரியே இருக்குங்க, அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்குங்க. சாண்டி மாஸ்டர்லாம் பிரிச்சிருக்காருங்க, செம்ம சிரிப்பா இருக்குங்க, பார்த்தாலே செம்ம சிரிப்பா இருக்குதுங்க. லாஸ்ட்லயா எல்லாரும் ஒரு மாதிரி யூனிட்டா அங்கேயும் தான் லவ் இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்கு. ஆனா எல்லாமே டீசெண்டா அந்த மீட்டர்லயே இருந்திருக்கு. எதுவுமே ஓவர் த டாப் எதுவுமே போகாம நீ நடத்து அப்படின்ட்டு ஒரு லாங் ஷாட்ல வந்து சாண்டி ஒன்று பேசிட்டு இருக்காரு. அந்த கேங் அவரு பார்த்தீங்கன்னா தர்ஷனா அவர் ஒன்று கலாச்சிட்டு இருக்காரு. டக்குன்னு பின்னாடி பார்த்தா சாண்டி நிற்கிறாரு. அப்புறம் நீங்க இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன மாடல் சூப்பர் மாடல் அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எதனா வருது, வாண்டடா வந்து வாங்கி கட்டிட்டு திரும்பி போயிருது. இல்ல ப்ரோ, அந்த சீசன்ல லைவ் இருந்திருந்தா அந்த அந்த மொத்த ஓகே பாய்ஸ் கேங்கையும் அடிச்சு வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல அப்போ எனக்கு தெரிஞ்ச இல்ல பேசாம லைவ கட் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸா போட்டுடலாமோ? லைவ் தானே. ஆனா லைக் இப்போ நிறைய பேர் வந்து லைவ் பாக்குறதுக்கு தான் இப்ப ஆர்வமா இருக்காங்க. 1 hour ஷோ பாக்குற ஆடியன்ஸ் வந்து இந்த கலைப்பா வந்துட்டு நைட்டு வேலைல இருந்து வராங்களா அவங்க மட்டும் தான் அதை பாக்குறது. இப்போ இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஆயிடுச்சுல ப்ரோ. நான்லாம் வந்து நல்ல என்டர்டெய்னர். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 17 நாளுங்க நான் டிவி இதுக்கு முன்னாடியே மாட்டி வச்சிருக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டு தூங்கிடுறது. காலைல எந்திரிச்சா விஜய் டிவில தான் முழிக்கிறது லைவ்ல. அதேதான். அங்கே அது சும்மா நல்லா இருக்கு. ஒரு மாதிரி புதுசா இருந்தது. ஒரு லைவ் பாக்குறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே புதுசா இருந்தது. இது ஃபன்ல இந்த டீட்டெயில் கவர் பண்றாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதுல கண்டஸ்டன்ஸ் இல்ல அலன், எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி எல்லாமே பிரச்சனை இல்ல. கண்டஸ்டன்ஸ் 100% அது டவுட்டே வேண்டாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு தி வர்ஸ்ட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ். லீடர்ஸே இல்ல அலன். அதாவது ஒரு லீடர் முன்னாடி இப்ப முத்தெல்லாம் லீடர் மாதிரி தெரிஞ்சான். அப்புறம் பார்த்தா அவன் ரொம்ப அட்வைஸ் பண்ணி அவன் பாட்டுக்கு ஒரு கார்னர் போயிட்டான். என்னன்னே தெரியாம அப்படியே அந்த இல்ல ப்ரோ, இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இப்படி நடந்தது இல்ல. ஓகேவா? எல்லா சீசன்லயும் 1-2 பொண்ணுங்க விளையாடுவாங்க. இந்த தடவை வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எங்கேயுமே எல்லாம் சமையல் ரூம்ல தான் இருக்கானுங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுக்குமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஒரு தைரியமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேள்வி கேட்க மாட்டானுங்க. எதையுமே தைரியமா பண்ண மாட்டாங்க. என்ன ஆயிடுதுங்க இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 25,000 30,000 சம்பளம் எல்லாம் இருக்குது. 5 லட்சம் சம்பாதிக்காம போறது இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு உள்ள கொண்டானுங்களா? அவங்களுக்கே இருக்கும்ல ப்ரோ, அத செலிபிரிட்டி ஸ்லாப் வச்சு அவங்க கான்ட்ராக்ட்லயே சில இதெல்லாம் இத்தனை வாரம் வரைக்கும் அத்தனை வாரம் வரைக்கும்லாம் வேற பண்ணிட்டு தானே போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஆமா கரெக்ட். அதெல்லாம் இருக்கும். பட் இது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிபிஷியல். எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. பிரசாந்த் ஒரு டவுட்னா, ஏன்பா நம்ம லாஸ்ட் டைம் பிக் பாஸ் இதே மாதிரி பேசும்போது இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இத்தனை வருஷம் இவ்வளவு சீசன் நம்ம பாத்துட்டோம். அதாவது நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா பாலாஜி அண்ணன் அந்த கேரக்டர்ல நம்ம நிறைய பாத்துட்டோம். குப்பத்தட்டு எல்லாம் மேல கொட்டுற மாதிரி. ஏன்னா பாலாஜி அண்ணன் அவ்வளவு பெரிய கேரக்டர். அவர் மேல குப்பையை கொட்டுற அளவுக்கு ஒரு கேரக்டர் நம்ம பாஸ் பண்ணி இன்னும் ஒரு 3-4 வருஷம் தள்ளி வந்துட்டோம். இப்பவும் அந்த இதெல்லாம் தெரிஞ்சு இதான் வின் பண்ணணும் நமக்கு தெரியும். இதெல்லாம் பண்ண நம்ம வின் பண்ணிடலான்னு. இந்த அர்ச்சனா வரும்போது அன்புதான் ஜெயிக்கும்னு சொல்லி கொஞ்சம் இப்படிலாம் பண்ணாங்கல்ல. சோ இப்பெல்லாம் பண்ணி நம்ம கேரக்டர் தாண்டி இன்னொரு 2 வருஷம் தள்ளி வந்துட்டோம். ஆனா
என்னமா ஒரு ஆளுக்கு இதெல்லாம் பண்ணா உண்மையில நம்ம ஜெயிக்கணும்னு அது ஒரு இது வரும்ல, இதெல்லாம் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படி கூட தோணாமையா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பாத்துக்கோம், ஏதோ பிரதர் இந்த ஷோல ஏதோ சம்திங் இஸ் ஃபண்டமெண்டலி ராங்குங்க. ஏதோ பண்ணி விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏதோ கான்ட்ராக்ட்லயோ இல்ல இந்த ஷோவோட ஃப்ளோலயோ ஏதோ தப்பு பண்ணி விட்டுருக்காங்க. அதனாலதான் நம்ம கூட ஒட்டவே மாட்டேதுன்னு நினைக்கிறேன் ஷோ. இல்ல நம்பர் ஆஃப் கண்டென்டர்ஸ் இந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கதும். பாலாஜி அண்ணன் குப்பையை கொட்டுற அளவுக்கு நம்ம வந்து பொறுத்துக்க முடியாது. ஏன்னா பாலாஜி அண்ணன் சினிமால அவ்வளவு வருஷமா இருக்காரு. அந்த கண்டிஷனை தாண்டி இதுதான் பண்ணா நம்ம ஜெயிப்போம்னு தெரியாம ஒரு கண்டஸ்டன்ட் இன்னும் அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்ல ப்ரோ, எவனுக்குமே ஜெயிக்கிறாங்க ஐடியாவே இருக்கிற மாதிரி தெரியலங்க. நீங்க வேற. இல்ல ஆனா பிரசாந்த் ப்ரோ முத்துக்குமரனுக்கு இருக்கு. பட் ஆனா அது ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அவர் அப்படியே லோ ஆயிட்டார். பேட்டரி அப்படியே லோ ஆயிடுச்சு. விக்னேஸ்வரி ரொம்ப சிம்பிள் விக்னேஸ்வரி. நான் அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தேன்னா இந்த ஜெஃப்ரி தான். அவன் வேலை அழகா பாட்டு பாடுவான், சூப்பரா பாட்டு பாடுவான். அவனே லிரிக்ஸ் அவனுக்கு பண்ண தெரியும். அப்படிங்கிறப்போ அவன் குறைஞ்சது நேரம் 100 பாட்டு அவன் வந்து உள்ள இருந்து அடிச்சிருக்கணும் இந்நேரம். சும்மா நான் சொல்றது ரேண்டமா ஏதாவது ஒரு இது போட்டு ஒரு 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 ஹூக் வேர்டு பிடிச்சு ஏதோ ஒரு ஸ்டெப் பிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி செமையா அவனை ஈஸியா பண்ணிருக்கலாம் இந்நேரம். பண்ணியிருந்தா செம பாசிட்டிவா இருப்பான். ஆனா கேரக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது அவன் நல்லா அவனுக்கு திறமை இருக்கு, ஆனா அவன் கேரக்டர் ரெண்டா பிரியுது ஷோல. ஏதாவது தெரியாம ஒண்ணு பண்ணாலும் அவன் கேரக்டர் தான் மெயினா பாக்குறோம். பிக் பாஸ் ஷோ பொறுத்தவரைக்கும் கேரக்டர் பிரியுது. அவனுக்கு திறமை இருக்கு, அந்த திறமையை அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இப்போ கவினா இருந்தாலும் சரி, சாண்டி மாஸ்டர் எதுக்கு நம்ம பிடிச்சோன்னா டான்ஸும் பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க செட்ல. ஆனா இந்த திறமை வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கவின் தப்பு பண்ணும்போது கேரக்டர் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே இந்த இதுல பாக்கும்போது கம்ப்ளீட்டா நம்ம கேரக்டரை பாக்குறோம். திறமை இப்ப பால் டபான்னு சொல்லி பாடுறாங்க யூடியூப்ல, அவன் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கான். ஆனா பிக் பாஸ்ல அதே லெவல்ல வந்தவங்க பாட்டு பாடினா அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கேரக்டர் பிரிய ஆரம்பிக்குது. அவனோட சொந்த கேரக்டர்ல இருந்து அவன் தனியாயிட்டான், அவன் திறமை தனியாயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் அவன் என்னதான் பாட்டு பாடணும், அவளை பத்தி தப்பு சொல்லிட்டான், இவனை பத்தி தப்பு சொல்லிட்டான், கேரக்டர் பிரிய ஆரம்பிக்குது. இல்ல நிமிஷ், இதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணி ஒரு இமேஜை பேசிக்கா நல்லா வச்சுக்கிறதுக்கு ஈஸியா முடியாதுல்ல ஒன்றும். அப்படி வந்து ஃபுல்லா 24 hours லைவும் காமிக்கிறது இல்ல, கேமரா மாறிட்டே தான் இருக்கு. அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க, பட் அப்பவுமே ஏன் அதை யாருமே ப்ரூவ் பண்றது இல்லைன்னு எனக்கு புரியல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த சீசன்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த சீசன்ல ஆக்சுவலி யாருமே நெகட்டிவா ப்ளே பண்ணணும்னு தோண மாட்டேங்குது யாருக்கும். சேஃப் கேம் ப்ளே பண்றாங்க. புரியுது புரியுது புரியுது. இல்ல பயந்துக்கிறானுங்க, ஒரு எஜ்ஜை தாண்டி எவனுமே போக மாட்டானுங்க. இல்ல இல்லையே, ஜாக்லின் வந்து அது எல்லாத்துக்குமே ரெடியா போறாங்களே. ஓகே. ஆனா ஹாஸ்ட் பண்றவங்க கேள்வி கேக்குறதுக்கு அவ்வளவு மீனிங் இல்லாத அளவுக்கு வெளிய வருது பண்றாங்களே. இப்ப சவுண்டும் இஷ்டமேனிக்கு தான் பண்றாங்க. இல்ல ஜாக்லினுக்கு வந்து வெளியில வந்தோடனே சரணா ஸ்டோர்ஸ்ல நடிச்சிரோன்னு ஒரு முடிவோட தான் இருக்கு போல. இல்ல ப்ரோ, அதை விட மோசமான நான் இப்போ மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா ப்ரோ, சார் வந்து ஓகே நீங்க பேசுங்க. மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்ல, கேரக்டர் எல்லாம் தூக்கி ஓர வச்சிருங்க. ரிஸ்க் எடுத்து ஆடுறது அந்த 2 பொண்ணுங்க தான். என்னென்னவோ பண்றாங்க. லைக் நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றத தூக்கி ஓர வச்சிடலாம். இல்ல அட்லீஸ்ட் ட்ரை ஆவது பண்றாங்க. அவங்க விளையாடுறாங்க. அதுக்கே அந்த எஃபர்ட்டுக்கே வந்து எனக்கு சௌந்தர்யா எல்லாம் பெரிய ரெவலேஷன். அவங்க டான்ஸ் ஆடினாங்க, கலாச்சாங்க, உட்கார்ந்தாங்க, ஏதா ஒண்ணு ஷீஸ் ட்ரைங் டு டூ சம்திங். அது உனக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அது ஒரு ஆக்டிவிட்டியாவது இருக்குது. அந்த மத்த யார்கிட்டயும் அந்த தைரியமே இல்லையே. நான்லாம் முத்துக்கு ஃபயர் விட்டு இருந்தேன் ப்ரோ முதல் 3 வாரம். அவன் அந்த சிவாஜி மாதிரி எல்லாம் பேசியிருந்தான்ல, என்னால செதறிட்டேன். நல்லா வெயிட் பண்ணிட்டு இவன் எல்லாரும் அடிப்பான் போல இருக்குன்னு. ஒரே ஒரு வீக்கெண்ட்ல அடி வாங்கினா படுத்துட்டான் முழுசா. அவன் தெரியல பிரதர், அவன் என்னன்னு தெரியல. இல்ல ப்ரோ, எல்லாருக்குமே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்ச இதுல ரொம்ப இன்செக்யூரிட்டியில் இருக்காங்க. அதாவது ஃபேம் வருமா வராதா, இதுல இருந்து காசா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, இந்த பயத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பயந்தாலாம் ஏதாவது பண்ணாதானே ஏதாவது வரும். இல்ல ஒன்னா வரும், இல்லாட்டி போகும், அவ்வளவுதான். அதான் ஏதாவது பண்ணணும். சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஜாக்லின் சௌந்தர்யாலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தோம்.
அவ மட்டும்தான் இங்க கண்டென்ட்டே குடுக்குறா. ஜாக்லின், சௌந்தர்யா மட்டும்தான் இங்க கண்டென்ட்டே குடுக்குறாங்க. வேற யாருமே குடுக்கறது இல்ல. எனக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் தோணுது bro. எனக்கு என்னன்னா லாஸ்ட் சீசனோட இம்பாக்ட் என்னவோ உங்களுக்கு இதுவாயிடுச்சோ, ஐ மீன் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது தெரியுமா, ரெக்கார்டோ அந்த மாதிரியோ. சோ நம்ம எதுலயுமே போய் சிக்கிக்க கூடாது, நம்ம போறது பேருக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லி அதனால ரொம்ப சேஃபா ப்ளே பண்றாங்க. டு பி ஹானஸ்ட் ப்ரோ, ஒரு விஷயம் தெரிஞ்சவனா இருந்தான்னா ஒரு டூ ஆர் டை மூட்ல தான் இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் உள்ள போகணுங்க. அந்த சேலஞ்சோட போனா மட்டும்தான் இந்த மாதிரி ஷோல ப்ரூவ் பண்ணவே முடியுங்க. ஒன்னா ஃபேம், செம ஃபேம், இல்லைன்னா என்ன பயங்கர நெகட்டிவ், ரெண்டையும் ஹேண்டில் பண்றதுக்கு மெச்சூரிட்டியோட தான் இந்த மாதிரி ஷோக்குள்ளேயே போகணுங்க. நீங்க சேஃப் கேம் விளையாடுறேன்னா அது வீட்லயே விளையாண்டுக்கலாமே, எதுக்கு ஷோக்கு போகணும்? ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு பேரும் தெரியணும், ஆனா சேஃபா விளையாடணும்னு பாக்குறாங்க. முடியாது. இல்ல ப்ரோ, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஃபேம் வேணும்னா அதுக்கு நீ ஒண்ணு கொடுத்தே ஆகணும், அதுக்கு ஒரு விலை கொடுத்தே ஆகணும். அதுதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவ்வளவுக்குள்ள இத்தனை சீசன் பார்த்து வந்து விளையாடுறவங்க ஏதோ ஒரு போன்ல தடுமாறுறாங்கல்ல. இவ்வளவு சீசன் பார்த்து இப்போ அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் இது பாலா இவங்கெல்லாம் நம்ம லாஸ்ட்ல எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா இவ்வளவு சீசன் பார்த்ததுக்கு அப்புறமும் இதுதான் பிளே பண்ணா நமக்கு அது ஒரு கேம் மாதிரி ஒரு ஜோன்ல போயிட்டு எங்கேயோ தடுமாறி அவங்கள ஏமாத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது ஸ்கிரிப்டா இல்லனா ஒரிஜினலான்னு நமக்கே யோசிக்க தோணுது. இல்லைங்க, எங்க 24 மணி நேரம் ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது நிமிஷ், அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்க வேற அதெல்லாம் புடிச்சு ஷூட் பண்ண முடியாதுங்க. இதுல இவங்க வந்து ஈவென்ட்ஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க நினைச்சா அதை பண்ணலாம், தாராளமா பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த முனைப்பு இல்லை, அவ்வளவுதான். இது ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா ஜெயிக்கலாங்கிற இவ்வளவு சீசன் நம்ம பார்த்து வந்தோம், எங்கேயோ ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணுது. ரொம்ப ஈஸிங்க. ஒருத்தர் ஹீரோ ஆகணும், ஒரு 4 பேரை வாண்டடா பகைச்சாலே முடிஞ்சதுங்க, கேம் ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஜாலியா இருக்குங்க. அந்த 4 பேர் சேர்ந்து இவனுக்கு ஸ்கெட்ச் போட்டாலே கேம் ஆரம்பிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பக்கம் ஒரு போலரைசேஷன் நடந்ததுனால கேம் ஆரம்பிக்கும். இதுல என்னன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு 5 பேர் ஒரு பக்கம் நிக்கணும், இன்னொரு 5 பேர் அந்த பக்கம் நிக்கணும், சண்டை போடணும், அப்புறம் இந்த பக்கம் இருந்து அங்க போகணும், அங்க இருந்து ஒருத்தர் இங்க வரணும். இது நடந்ததுனாலே உங்களுக்கு கேம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கான லீடர்ஸோ இல்ல கேரக்டர்ஸோ வேணுங்க அதை நடத்துறதுக்கு. அப்படி யாருமே இல்லைங்கிறத இங்க பிரச்சனை நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ஆஃப் த டாபிக் கொஸ்டின் பிரசாந்த் ப்ரோக்கு. ப்ரோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு எல்லாம் டைரக்ட் மெசேஜ் பண்ணியிருந்தேன் பிக் பாஸ் ஆடியன்ஸ் பாஸ்க்கு, ரிப்ளை எதுவுமே ஸ்பேஸ்லயாச்சும் வருமான்ட்டு உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. என்ன ப்ரோ புரியல? பிக் பாஸ் ஆடியன்ஸ் பாஸ் வாங்கிட்டாங்கன்ட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதாவது எப்படின்னா நான் உங்க சப்ஸ்கிரைபரு, அதனால பிக் பாஸ் ஆடியன்ஸ் பாஸ் வாங்கி. இல்ல ப்ரோ, அடுத்து என்ன ப்ரோ, சப்ஸ்கிரைபரு ரேஷன் அட்டை தர்ற போய் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணாயிலும் அரிசி வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுங்க. அப்புறம் வேற என்னங்க, வேற என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு இல்ல ப்ரோ, ஈவிபி கிளம்பி போங்க. ஈபி பில், ஆமா ஈபி பில் வந்து லேட் ஆகுது, நாளைக்கு ஃபைன் போட்டுருவான், கார்டு கொடுத்துடுறேன், போய் கட்டிட்டு வாங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. வைல்ட் கார்டு வரதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலரா ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுல ஒரு ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி. நான் சும்மா உங்களை கலாய்க்கிறேன், அவ்வளவுதான், டென்ஷன் ஆகிக்காதீங்க. அதாவது எப்படின்னா வந்து டிஎம்ல சொல்றது, நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது, வாட்ஸ்அப்ல வந்து ப்ரோ ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர், வேர் இஸ் த பாஸ் அப்படிங்கிறது. இப்படி மாத்தி 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 மன உளைச்சல் கொடுக்கறது. உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்த இன்சிடென்ட்ல எனக்கு பிடிச்சது வந்து உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு சொல்றேன். பிரதர் அதெல்லாம் அல்டி, அதெல்லாம் பிரதர் அதெல்லாம் நிறைய இருக்கானுங்க பிரதர். நீங்க வேற ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் தப்பா கேட்கல. வைல்ட் கார்டு ப்ரோ, ஆனா நான் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேங்க. நீங்க வேற வைல்ட் கார்டு முன்னாடி நீங்க கண்டக்ட் பண்ண ஸ்பேஸ்ல இல்லங்க, என்கிட்ட இருந்து வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ற இருந்ததுன்னா அப்படியே அனுப்பிச்சு, அதை வச்சு நான் என்னங்க பண்றேன்? நான் கேக்குறேன், நான் விஜய் டிவில கேக்குறேங்க, ஏதாவது தந்தாங்கன்னா தரேன். சரி, நீங்க அந்த ஆடியன்ஸ் பாஸ் போய் என்ன போறீங்க, போயிட்டு வந்து எல்லாம் கைதட்ட போறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய இந்த ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸா? சரி விடுங்க, நீங்க போகணுங்க, நீங்க அவ்வளவுதானே விடுங்க. உங்களுக்கு ஒரு டிக்கெட் வேணும், அவ்வளவுதானே மேட்டர். நான் ஏன் போய் உங்களை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்க போறேன்? சரி விடுங்க, வாங்கி போடலாம், விடுங்க. ரிக்வெஸ்டா தான் ப்ரோ வச்சேன். ஏங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க, அவ்வளவு எல்லாம் சீரியஸான மேட்டரே இல்லைங்க. நீங்க ஏங்க டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அதெல்லாம் டோன்ட் வரி. சரிங்க ப்ரோ. ஓகே அப்படியே ப்ரோ ஒரு 2 லட்சம் ரூபா அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ எனக்கு. இருந்தா பண்ணுவையா?
அதெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன், ஏமாத்திட்டும் போயிருக்கானுங்க. என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க? நீ திருப்பி அனுப்பணும்ல, அதோட போய் பதுங்கிடுவேங்க அது. அட போங்க ப்ரோ. நான் திருப்பி குடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே. அததான் நான் சொல்றேனே, உன்னை தெரிஞ்சுதானே நான் இங்க பேசிட்டு இருக்கேன் நானு. காசு ஒரு லெவலுக்கு மேல வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? சின்ன சின்னது பண்ணலாம். என்ன பிரச்சனைனா ஓவரா கெட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி விட்டுறாங்க. விடுங்க விடுங்கண்ணா, நீங்க அப்படியே போங்கண்ணா ரைட்டு கரெக்டா இருக்கும். இந்த ஏன்னா நீங்க கிங்கண்ணா எதுக்கு இவ்வளவு வன்மம் சடனா? வன்மமா? நானும் நோட்டீஸ் பண்றேன். இல்ல அவரு மேலதான் நீங்க வன்மம் கிளீனா வச்சிட்டு இருக்கீங்க. யாரு ஏன்? மேல? சரி ஓகே ரைட். யாரு மேல வன்மன்றாரு இவரு? ஹலோ தெரியல ஜி. சரி எனக்கு ஒரே இதுதான், இந்த சீசன்ல ஆக்சுவலி நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் இப்போ ரொம்ப அதிகமா இருக்காங்களா, அதனாலே ஒரு காம்படிட்டிவ்னஸ் இல்லையோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இருக்க எல்லாரும் அப்படியே 108 நாள் இருந்துடலான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு ஃபீல். பேசு ப்ரோ, அதான் சொல்ல ரொம்ப பயங்கர சப்பார் கண்டஸ்டன்ஸ் ப்ரோ. அதுதான் சப்பார், பட் நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்தா தானே ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். சரி நம்ம ஏதாவது பண்ணாதான் அடுத்த வாரம் நம்ம இருப்போம், அந்த ஒரு ஃபீலிங்கே நிறைய பேர் கிட்ட இல்ல. தொகத்தை தூக்கிடுவாங்க ப்ரோ அப்படியே கும்பல் கும்பலா. இன்னும் 60 நாள்ல 60 நாள் கூட இல்ல ப்ரோ. உங்களுக்கு தெரியாதுல்ல, விக்னேஸ்வரி பை தி வே பாப்பாய்ஸ் மைக் கேட்டாரு அப்பவே. இல்ல அப்ப வந்து 10 ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க, அதால கொடுக்க முடியல. வந்துட்டாரு. வாங்க, வணக்கம் ஜாக்லின் ஃபேன், வணக்கம். என்ன டாடா கோச்சிட்டாரு அவரு? டாடா காமிச்சிட்டு இருக்காரு. இல்லையே, ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. நான் ப்ரோ இல்ல அவங்க தப்பா நினைச்சிட்டாரு போல எனக்கு தெரிஞ்சு. அவரு வந்து இதுவே தப்பா நினைச்சிட்டாரு போல எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் டுமில் என்ன சொல்றீங்க? டுமில் சிரிப்பு தான் வருது. என்ன ப்ரோ போதையில இருக்கீங்களா ப்ரோ? ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா இவரு வந்து தப்பா நினைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம படத்தை பார்த்ததுன்னா வேற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இவரு படத்தை பார்த்த மாதிரி வேற விதமா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆப்வியஸா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருங்க பாத்தீங்களா? இதனால